என் தங்கமே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் கருப்பன் என்னை கண்டதும் உதாசீனம் செய்யாமல் உடனே இந்த பதிவினை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறேன். அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகிறது, கருப்பன் எதை கொடுக்கப் போகிறான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன கருப்பா, நீ என்ன எனக்கு உத்தரவிடுகிறாயா? நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். சட்டென்று என்னால் இதனை காண முடியாத ஒரு நிலை இருக்கலாம். இந்த பதிவினை நான் தாமதமாக கூட கேட்கலாம். அப்படியானால் எனக்கு நல்லது நடக்காதா என்று என் பிள்ளை நீ கேட்கலாம். என் குழந்தையே, உன் கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் உனக்கென எதை முன்னிறுத்துகிறேனோ, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உனக்கென்று நான் சொல்ல நினைக்கிறேனோ, இதையெல்லாமும் நீ எப்பொழுதுமே தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு பல பிரச்சனைகளையும் பல சந்தர்ப்பங்களையும் என்னவென்று காண்பித்து கொடுத்திருக்கும் பொழுதுகளில் எல்லாமுமே கருப்பன் உன்னோடு தான் இருந்திருக்கிறேன். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றிய உண்மைகளையும் இந்த கருப்பன் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எடுத்துச் சொல்ல நான் வரும்பொழுது நீ என்னை தவிர்க்கலாமா? உனக்கான ஒன்றை உன் முன்னால் நிறுத்த நான் நினைக்கும் பொழுது என்னை விட்டு நீ விலகிச் செல்லலாமா? உன் அப்பன் நான் எப்படி உன்னை பற்றி யோசிக்கிறேனோ அதுபோல நீயும் இந்த கருப்பனுக்கு மதிப்பு கொடுத்து என்னை தேடி வர வேண்டும் என்று நான் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? எல்லோருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டும்தான். நான் உன்னிடம் கேட்பது அந்த அன்பை நீ எனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். கருப்பனை கண்டதும் தள்ளிவிடாமல் கருப்பன் நம்மை தேடி வந்து விட்டான் என்ற எண்ணம் கொண்டு நீ என் முன்னால் நிற்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெளிவுபட புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்காக நான் உன்னை சுற்றி வருகிறேன். உன்னை தேடி நான் உனக்கு எப்பொழுதும் உண்மைகளை நடத்தி கொடுக்கிறேன். உடனிருக்கும் காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கே என்று சொல்லித் தருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் உடனிருக்கும் பொழுது உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் நீ எதை பற்றியும் யோசித்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காதே. இந்த கருப்பன் துணை இருக்கும் காலம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. கருப்பன் தன் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை முழுக்க முழுக்க பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கருப்பன் உன்னுடைய புன்னகையை நான் எப்பொழுதும் காண விரும்புகின்றேன். எந்த ஒரு எண்ணங்களினாலும் எந்த ஒரு சிந்தனைகளினாலும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த தெளிவோடு இருக்கிறேன். உனக்கு நடக்கும் சோதனைகளை எல்லாமும் தாண்டி நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை நான் மனம் குளிர காண நினைக்கின்றேன். அதனால் இதை எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. கருப்பன் துணை இருக்கும் காலம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நம் தகப்பன் அல்லவா, அவர் எப்படி நம்மை வேதனைப்பட வைப்பார், அவர் எப்படி நமக்கு கஷ்டங்களை கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துணையிருக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஒருபோதும் என்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டேன். ஒரு நாளும் நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை விட்டுவிட மாட்டேன். உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரம்
முழுக்க முழுக்க உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையானவை எல்லாமும் உன்னை தேடி வரும் நேரம், சரியான ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரம், அதிர்ஷ்டங்களை கண்டு என் பிள்ளை நீ மனம் குளிர எல்லாவற்றையும் தெளிவாக அனுபவிக்க வேண்டிய நேரம். கருப்பன் இருக்கிறான் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதற்கு தகுந்தார் போல கருப்பன் இருக்கும் வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை பொறுத்து நீயும் அதற்கு தகுந்தாற் போல வாழ வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் இருக்கும் இடம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு மனதைரியத்தோடும் மனத்தெளிவோடும் இருக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பதை எப்பொழுதுமே நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நான் எந்த காலத்திலும் சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென்று ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ அஞ்சிவிட வேண்டாம். எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். சரியான புரிதல் ஒன்றை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நான் உன்னிடத்தில் முறையாக எடுத்துச் சொல்வேன். ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் கவனமாக வாழ்ந்து கொண்டும் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நிலையான ஒன்றை நான் எடுத்துச் சொல்லும் வரை ஒருபோதும் ஓய மாட்டேன். உனக்காக நான் கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியான தருணத்தில் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை சரியென வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயானால் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கும் இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான தேவைகளை அது கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். யாரும் இங்கு யாரையும் அவ்வளவு எளிதில் கட்டுப்படுத்திவிட முடியாது. யாரும் இங்கு யார் வாழ்க்கைக்கும் பொறுப்பும் கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொள்ளும் நேரம் இது. உனக்கென்று அதிர்ஷ்டங்களை நாம் கொடுக்கும் காலம் இது என்பதனை நீ மறந்து விடாது. கருப்பனுக்கு சொல்ல வேண்டிய நிலைகள் எல்லாமும் ஒன்றுதான். என் குழந்தையை, உன்னை எப்பொழுதும் நீ நம்பு. உன் மீது நீ எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தால் உன்னால் எதையும் சாதித்து விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நேரங்களும் உனக்கான தேவைகளும் உன்னை எப்பொழுதும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த காலத்திலும் நாம் எதையும் விட்டு விடாமல் நமக்கான மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அது போதும். நமக்கே என்று நாம் எதை நினைத்தாலும் அது நமக்காகவே மாறிவிடும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. என் பிள்ளையை, நாம் ஆசைப்பட்டு விரும்புகின்ற சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆசைப்பட்டு நாம் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் எல்லாமும் ஒரு நாள் நம் வசமாக மாறும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் நம்மை முழுமையாக வந்து சேரும். அப்பொழுது இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ பெருமைப்படுவாய். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படுவாய். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, இதற்கெல்லாம் முழுக்க என்ன காரணம் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். சுற்றி இருக்கும் விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல புரிதலை கொடுக்கும். உன் வெற்றியை இங்கு நிச்சயமாக உனக்கென்று சொல்லித்தந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரமும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளை, இதையெல்லாமும் நீ யோசித்து இனிமேல் மனம் கலங்கக்கூடாது. இதையெல்லாமும் நினைத்து
இனி ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. உனக்கென இந்த கருப்பன் சொல்லும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நடக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் பேச்சுக்கு செவி கொடுத்துதானே இந்த நிலையில் இருக்கிறாய். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு கேட்டுத்தானே உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிறாய். இனிமேலும் இது போன்ற தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்யாதே. இனிமேலும் இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னிறுத்தாதே. உன்னால் முடியாது என்று இங்கு யாரும் சொல்வதற்கில்லை. நீ எதையும் சாதிக்கிறாயோ அதையெல்லாம் இங்கு வேறொருவரால் ஒரு நொடிப்பொழுதிலும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். அதை செய்வதற்குரிய தகுதிகளும் இவர்களுக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே. யாருக்காகவும் எதையும் இங்கே நீ தியாகம் செய்து விடாதே. உன் மீது ஒருவருக்கும் அக்கறை இல்லை எனும் பொழுது, உனக்கு ஒரு நல்லதை செய்ய யாருக்கும் மனமில்லை எனும் பொழுது, நீ யாருக்காகவும் எந்த நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்றோ, யார் வாழ்க்கைக்கும் நீ பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்றோ ஒருபோதும் நினைத்து விடாதே. எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் கண்டு ரசிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்காக என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடாதே என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது அழகான வாழ்க்கை, பல அற்புதங்களை உனக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எதையும் விட்டுவிடாமல் நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு பின்னால் வருந்தி கொண்டிருக்காது. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ முதலில் உணர வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் பல காரணங்களோடு தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் பல நல்ல தருணங்களை கொண்டுதான் இந்த வாழ்க்கையை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இனி ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை யார் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலிருந்தும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக என் பிள்ளை தட்டி எழுப்ப வேண்டும். கருப்பன் இருக்கிறான் என்பது மட்டும் போதாது. கருப்பன் இருப்பதை நீ நிச்சயமாக உன்னுடைய செயல்களால் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். உன்னுடைய செயல்களால் இதையெல்லாமும் நீ நிரூபித்து காட்ட வேண்டும். உனக்கான தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நடக்கும், கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தால் நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்கிட தேவையும் இல்லை. அப்பனின் வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் என் பிள்ளை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை நீ இனிமேல் எதற்காகவும் விட்டுவிடாமல் முன்னேறி செல்வாய். என் குழந்தையே, சோதனைகள் வருகிறது என்பதற்காக நாம் வாழ்க்கையை ஒருபோதும் இழந்துவிட முடியாதல்லவா? இந்த சோதனைகளை கடப்பது தானே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சவால்கள். இந்த சோதனைகளை எல்லாமும் நாம் எப்படி தாண்டி வருகிறோம் என்பது தானே நமக்கான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நாம் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை சந்தித்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தருணங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த காலமும் இந்த நேரமும்
இனி உனக்கென எதையெல்லாம் சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் யோசித்ததை எல்லாமும் நீ ஒரு காலமும் விட்டுவிட மாட்டாய். உன்னை நான் துணையிருந்து எப்பொழுதும் காப்பாற்ற நினைப்பதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க நினைப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம், நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமுமே உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ கலங்கியது மட்டுமல்ல, உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கைவிட்டது மட்டுமல்ல, எல்லாமுமே உன்னை சுற்றி நயவஞ்சக கூட்டமாக இருப்பதுதான். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்கு வேண்டும் என்றே இந்த காரியங்களை செய்வதுதான். சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு உன்னை அவர்களுக்கு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? இது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இதுவரையிலும் கிடைத்ததை நான் அறிவேன். இப்பொழுது என் பிள்ளை, நீ நிச்சயமாக இனி எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே. கருப்பன் சொல்வது போல உனக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல தருணங்களும் வந்துவிட்டது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய். அமைதியை தேடும் எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த அமைதியை பெறுவதற்கு அதை செயல்படுத்த சரியான திட்டமிடல் அவசியம். தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்ற வேண்டுமே தவிர தேடும் இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. எங்கோ தவறு நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு கொஞ்சம் நீ பாதையை மாற்றிப்பார். உன்னால் அந்த இலக்கை எளிதாக அடைய முடியலாம். எளிதாக நிச்சயமாக உன்னால் நெருங்க முடியலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் தான் உனக்காக துணையிருந்து எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் வரும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. இனி என் குழந்தை, எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் நேரம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நீ உணர்ந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு சரியாக கிடைத்து விட்டால் அது போதும். மற்ற எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகளை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் இனி நடப்பதை எல்லாமும் உன்னால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லோரிடமும் சிரித்து பேசலாம். ஆனால் மனதிற்கு பிடித்த ஒருவரிடம் மட்டும்தான் அழுது பேச முடியும். அதுதான் உண்மையான உறவு. அப்படி ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் அந்த உறவை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவை இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு நான் சரி செய்து கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். மதிப்பும் மரியாதையும் வேண்டும் என்ற மனநிலையை விட்டுத்தர். அது ஒரு கொடிய விஷம். ஒரு கணம் கூட அந்த எண்ணத்தை உன் மனதில் நீ இருக்க விடாதே. எதனால் கருப்பன் இப்படி சொல்கின்றார்? மதிப்பு மரியாதையும் இல்லை என்றால் நாம் எப்படி இங்கே இருக்க முடியும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னை நீ ஏற்றுக்கொள். உனக்கு நீயே மதிக்காமல் இருப்பதனால்தான் உனக்கு அடுத்தவர்களின் மதிப்பு தெரியாமல் போய்விடுகிறது. அதாவது உன்னை நீ மதிப்பதில்லை. அதனால்தான் மற்றவர்களிடமிருந்து அந்த மரியாதையை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். உன்னை நீ மதிக்க தொடங்கினால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு பெரிதாக தோன்றாது. உனக்குள் இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனையும் நீ உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கி விடுவாய். கருப்பன் சொல்வது போல எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும்
தெளிவுபட புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.